ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அதிகரித்து தரக்கூடிய மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை வேலையில் சுக்கிர ஓரையில் தான் செய்யணும். பணம்னாலே மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவான் தான், இது எல்லாருக்குமே தெரியும். 2 பேருக்கான வழிபாட்டு நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நம்முடைய பண வரவை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னாக்கா அது சுக்கிர ஓரை தான். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்யணும். இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் காலையில் 6 to 7 ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை மொச்சையை பரப்பி ஒரு 5 ரூபா நாணயம் வைத்து அதன் மேலே வெள்ளி விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையானால் இந்த ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். வெள்ளி எதுக்காக நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னாக்கா, சுக்கிர பகவானுக்கு பிடித்த ஒன்று அப்படின்னாக்கா வெள்ளி பொருட்கள் தான். அதனால் வெள்ளி விளக்கு நம்ம ஏற்றும் பொழுது அது பண வசியத்தை ஏற்படுத்தும். 5 ரூபா நாணயம் 5 ரூபா நாணயத்தை வைத்து எந்த பரிகாரம் செய்தாலும் அதில் கூடுதல் சக்தி கிடைக்கும். 1 ரூபாய் நாணயம் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் 5 ரூபா நாணயம் பெருமாளுக்கு உரியது. அதனால் 5 ரூபா நாணயத்தை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே பன்மடங்கு நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் பண வரவையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் 5 ரூபா நாணயத்தை வைத்து நம்ம விளக்கேற்றணும். இதை எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமையில் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுனால நமக்கு பண வசியம் ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாகும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அரச மரத்தடிக்கு போங்க. அங்கே அரச மரத்தை 108 முறை சுற்றுங்க. அப்படி சுற்றும் பொழுது ஓம் லக்ஷ்மி கணபதியே நமகங்கிற மந்திரத்தை சொல்லி சுற்றணும். 108 முறை சுற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க. அங்கே சுக்கிர ஓரையில் 16 நெய் தீபங்கள் விநாயகருக்கு ஏற்றுங்க. விநாயகருக்கு முன்னாடி உட்காந்து ஓம் லக்ஷ்மி கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இப்படி விநாயகரை வலம் வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை தரக்கூடிய சுக்கிரன், அந்த வரத்தை அருளக்கூடிய மகாலட்சுமி தாயார், இவங்க நம்மை சேர்வதற்கான தடைகளை தகர்க்கக்கூடியவங்க விநாயகர். இப்படி 3 பேரையும் ஒன்றாக சேர்ந்து வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் நீங்கி செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் சம்பந்தமான அனைத்து தடைகளும் உடைக்கப்படும், பணம் வசியம் ஏற்படும். செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு வழிபாட்டை வழக்கமாக்கி கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான், விநாயகர் 3 பேரையும் வணங்கும் பொழுது நம் வீட்டில் அபரிமிதமான செல்வ செழிப்பு உண்டாகும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னியின் அருளோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.